வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் அண்டர் 20,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் கேமராவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ் அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9s தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் இல்லை. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5500 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. என்ன தான் எங்கள் பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாலும் மொபைலில் வெயிட்லெஸ்ஸாகவும் ஸ்லிம்மாகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. HDR10+லாம் இருக்கிறதால மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணக்குள்ள ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராசஸருமே டீசெண்டாக இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும். கேமராவுமே டீசெண்டாக இருக்குது. பேக் கேமரா மட்டும் செல்ஃபி கேமராவில் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. பேட்டரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லா இருக்கு நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme 12 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 950 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. இந்த மொபைலை Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் இல்லைன்னு நண்பா. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சும்மா மார்க்கெட்டிங்காக டெப்த் மேக்ரோன்னு பூசி விடாமல் இங்கே 3 சென்சாருமே ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் இருக்குது. இங்கே நம்மளுக்கு 2 லென்ஸில் OIS கொடுத்துருக்காங்க. பிரைமரி அண்ட் டெலஃபோட்டோவில் OIS சப்போர்ட் இருக்குது நண்பா. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கேமிங்காக இந்த மொபைலில் வாங்க வேணாம். கேமரா ஃபோக்கஸாக வாங்க போகிறேன் அப்படின்னா மட்டும் இந்த மொபைலில் வாங்கலாம் கைஸ். ஏன்னா இங்கே ப்ராசஸர் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்கல. ஓரளவுக்கு கேமிங் தான் ப்ரோ விளையாடுவேன். பட் கேமராவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. கேமரா மொபைல்லாம் அதில் கண்டிப்பாக டெலஃபோட்டோ சென்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் டெலஃபோட்டோ சென்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச சென்சார் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு வைட் ஆங்கிளோட டெலஃபோட்டோ தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு பாசிட்டிவ். பட் செல்ஃபி கேமராவில் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர், பேட்டரி எல்லாமே டீசெண்டாக இருக்குது நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. எந்தவித குறையும் கேமராஸில் இல்லை நண்பா. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7200 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது கைஸ். 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை கைஸ்.
இந்த மொபைலோட 8 120GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவிஸ் வெப் சீரிஸ்லாம் அதிகமாக வாட்ச் பண்ணுவீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு கேமராஸுமே இங்கே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் எந்தவித பிரச்சனையும் கேமிங்கில் இருக்காது கைஸ். அண்டு பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு Full HD ப்ளஸ் பேனல். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Exynos 1380 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. இது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸருமே டீசெண்டாக இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவல். செல்ஃபி கேமராலையும் 4K எடுக்க முடியாது. ஒரு பெரிய பாசிட்டிவ். மற்றபடி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. நம்ம வெளியில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பெரிய நெகட்டிவ் கைஸ். இப்போ நம்ம கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWSR நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ் அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ H50 Fusion தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1600 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு டீசெண்டான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 13 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு OLED பேனல்ன்றதால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்கும் நண்பா. மற்றபடி ப்ராசஸர் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்கல. கேமிங்காக வாங்குற மாதிரியாக இருந்தால் இந்த மொபைலில் வாங்காதீங்க. ஓரளவுக்கு தான் கேமிங் விளையாடுவேன் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கலாம் கைஸ். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. இது ஒரு மோட்டோ மொபைல்ன்றதால ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இது ஒரு பாசிட்டிவ். பேட்டரி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே டீசெண்டாக இருக்குது நண்பா. அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.